ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வாழைப்பூ துவையல் தாங்க செஞ்சுருந்தேன். வாழைப்பூ அப்படின்னு பார்த்தாலே நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துகிட்டு வரலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வானலில் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காரத்திற்கேற்ப வரமிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பூ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கொட்டை புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்து தக்காளியும் குக் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ துவையில் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு ஏதாவது ஒரு சட்னி செய்வோம் இல்லையா, கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.